நான் கேட்குற ஒரு 5 கேள்விகளுக்கான பதிலை உங்கள் மனசில் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ரோட் சைடில் போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விளம்பர பலகை மட்டும் நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம அது வெளியே போகும்போது வரும்போது அந்த விளம்பர பலகையை பார்க்காம இருக்க முடியல. அதாவது அந்த டிஜிட்டல் போர்டை பார்க்காம இருக்க முடியல. அந்தளவுக்கு நிறையா டிஜிட்டல் போர்டில் பயங்கரமான செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெளிச்சம்லாம் பயங்கரமாக நம்மளை கவர மாதிரி இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் நிறைய விளம்பர பலகை இருக்குது. ஆனால் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அப்போ அந்த விளம்பர பலகையில் அந்த கடைகளில் வந்து உண்மையிலே பயங்கர தரமான கடை, ஒரு நல்ல கடை, அங்கே விற்கக்கூடிய பள்ளி எல்லாமே தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோமா, இல்லை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போமா அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பற்றின விளம்பரம் வந்து நம்ம டிவியில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் அதை பற்றி நிறைய விளம்பரப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நிறைய சினிமா நடிகளோட விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க சொன்னதை வச்சு இது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோமா, இல்லை கொஞ்சம் அதை நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்குவோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதேமாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம இங்கே சாப்பிட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவாக நிறைய டிசைன் பண்ணி சாப்பிட்டோன்னே பயங்கரமாக எச்சில் ஊற அளவுக்கு நம்ம வந்து இந்த டேஸ்ட்லாம் இருக்கிறத வச்சு இது சரியான ஃபுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்புவோமா, இல்லை நம்ம அதில் நியூட்ரிஷன் இருக்கா என்னங்கிறத நம்ம யோசிப்போமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதேமாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் நடிக்கிறாரு. அவர் அந்த படத்தில் ரொம்ப கொடூரமாக நடிக்கிறார். அவர் எல்லா படங்களும் நடிக்கிற படங்கள் எல்லாம் பயங்கர கொடூரமாக நடிக்கிறாரு. அவர் நிஜ வாழ்க்கையில் அவர் நடந்து போகிறார். அப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில் அவர் பார்க்கும்போது, அப்பா இவர் பயங்கர மோசமான ஆளியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோமா, இல்லை நம்ம அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதேமாதிரி ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. 2 பேர் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் வந்து தாடி கிடிமாக வச்சு ரொம்ப டல்லாக, ஒரு சில டைம் ரொம்ப கோபமாக ஒரு டெரர் மாதிரி இப்படி உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப சாஃப்டாக அமைதியாக ரொம்ப ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த 2 பேரில் யார் நல்லவங்க கெட்டவங்க நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, நம்ம பதில் அவங்க முகத்தை பார்த்தே முடிவு பண்ணுவோமா, இல்லை கொஞ்சம் நம்ம நிறைய யோசிக்கணும், அவங்களோட கேரக்டர்லாம் ஆராயணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போமா அப்படிங்கிறதையும் யோசிங்க. அதேமாதிரி நிறைய சமூக வலைத்தளங்களில் ஒருத்தரை பற்றி ரொம்ப அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு டெய்லி ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் கெட்டவர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் சென்டிமெண்ட்டாக பேசுகிறது, நேச்சராக நடிக்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுவும் வந்து நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராவது சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம மனசில் வந்து அது பயங்கரமாக இருக்குது. இந்த மெசேஜெல்லாம் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம நல்லவரை நம்புவோமா, இல்லை கெட்டவரை நம்புவோமா, இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இல்லைப்பா கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இந்த 6 கேள்விகளுக்கான பதில் வந்து என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாம் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருந்ததுனால நிறைய பேர் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நிறைய விஷயங்களை இந்த விஷயத்தில் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளை யோசிக்க வர்றதே இல்லை. நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்மளை எதை பற்றியுமே நம்மளை யோசிக்க வர்றதே இல்லை. நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சமூக வலைத்தளங்கள் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம டைவெர்ட் பண்ணி ஏதோ ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து நம்மளை நிறைய விஷயங்களை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு இதை வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லுங்கள். சடனாக எந்த விஷயங்களையும் நம்பக்கூடாது. ஒரு அட்ராக்டிவான விஷயங்களை வச்சு நம்பவே கூடாது. நிஜத்தில் நம்ம நிறையா யோசிக்கணும். அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும். தவறான செய்திகளை எங்கேயும் ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கும் சரி, நிறைய சின்ன பசங்களுக்கும் சொல்லி வளங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பெரிய டீம் மாதிரி உட்காந்து கூட நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நல்லதையோ கெட்டதையோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்மளை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையாக தெரியும், நமக்கு யதார்த்தமாக பார்த்த மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பேக்கில் நிறைய ஒரு டீம் மாதிரி உட்காந்து நம்ம மனசை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில் நடக்குது. ஏன்னா ஒரு திருடன் வந்து ஒரு இடத்துல திருடுறான், இல்லை ஒரு தப்பாக நம்மளை வந்து ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா, அவன் வந்து எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான். நம்ம யதார்த்தமாக போகிறோம், அவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான். அவன் டிகிரியோட முடிச்சிருப்பான். அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கான அத்தனை டெக்னிக்கும் தெரிஞ்சுட்டு வந்து தான் நம்மள்ட்ட நம்ம பேசுவோம். அப்போ நம்ம ஈஸியாக ஏமாந்துருவோம். எந்த இடத்துல யோசிக்க விடாத அளவுக்கு நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய அப்படி தான் ஏமாந்துட்டு இருக்கோம். நேராக பார்த்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு நம்ம தயங்குவோம். ஆனால் நம்ம ஆன்லைனில் ஒருத்தன் பேசி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக பேசி ஒன்று ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம். இன்றைக்கி ஆன்லைனில் வரக்கூடிய நிறைய விளம்பரங்களை நம்பி, நிறைய வேலைவாய்ப்புகளை நம்பி நம்ம நிறைய பேர் ஏமாறுறாங்க. ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க ஃபோனில் பேசுனதை நம்பி இந்த மாதிரி நீங்கள் 6000 ரூபா தரோம், நீங்கள் மொட்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு கொரோனா வராதுன்னு சொன்னதை வச்சு நம்பி நிறைய பேர் மொட்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேரில் பார்க்குறத விட வலைதளங்களில் பேசுகிறத நம்புகிறோம். இப்படி தான் நிறைய விஷயங்களை நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை ரொம்ப யோசிங்க. எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கும் அதை பழக்கப்படுத்துங்க. எதுவுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் நம்பவே கூடாது.